வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போறோம். அதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் தான் சொல்லியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து கடலைப்பூ பருப்பு ஒரு அரை ஸ்பூன். அடுத்து உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரௌன் ஆனதும் ஒரு 4 பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதையே தட்டி போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து அவியலாகவும் செய்யலாம், பொரியலாகவும் செய்யலாம், டேஸ்டாகவும் இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு 2 ஸ்பூன் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணலாம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள். எல்லா சமையலுமே பெருங்காயம் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது. இதோட சத்தெல்லாம் வந்து வெளியே போகாமல் இருக்குன்னா நம்ம வேக வச்சு பண்ணுறது வேற மெத்தடு. அதை வேக வச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், அதில் போயிடும் அதோட சத்தெல்லாம். ஸோ நம்ம இப்போ அதிலேயே டைரெக்டாக நம்ம வந்து சமைக்கும் பொழுது சத்தம் அப்படியே இருக்கும். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இந்த காய்கறி. ஸோ இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு இல்லை இந்து உப்பு, ரெண்டுத்தில் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes சூப்பரான ஸோ பாருங்க, நல்லா ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கோம். லைட்டாக சரி இல்லை நம்ம மணி போட்டு சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரே மாதிரி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டாக வந்து ட்ரை பண்ணி பீஸ் பண்ணலாம். குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி சாப்பிடுவாங்க. இல்லை கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இல்லையா? ஸோ பார்க்கும்போது இதில் நம்ம வந்து ஏதாச்சும் போட்டு பண்ணாங்க டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் அதிகமாக இந்த அவியல் மட்டும் வைப்பாங்க. இந்த எல்லாம் மேரேஜ்லேயும் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு கூட தான் வந்து இந்த அவியல் வைக்கிறாங்க.
ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.